வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் அடுத்தடுத்த காணொளிகள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கிரகங்களுடைய திருப்பலம், கிரகங்களுடைய பார்வை பலத்தை எப்படி எடுக்கணுங்கிற விபரத்தை இந்த காணொளி பதிவில் பார்த்துடலாம். கிரக பார்வை அப்படிங்கும் பொழுது மொத்தம் 7 கிரகங்களுக்கு மட்டுமே பார்வை உண்டு. ராகு கேதுக்கு பார்வை கிடையாது. பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா சூரியனுக்கு அருகாமையிலே புதன் இருப்பார். அதற்கடுத்து சுக்கிரன், அதற்கடுத்து பூமி, அதற்கடுத்து செவ்வாய், அதற்கடுத்து குரு, அதற்கடுத்து சனி. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்குறோம். இந்த பூமிக்கு உள்பக்கம் இருக்கிறது உள்வட்ட கிரகங்கள்னு பேர். பூமிக்கு வெளியே இருக்கிறது வெளிவட்ட கிரகங்கள்னு பேர். இந்த உள்வட்ட கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், பூமியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய சந்திரன், இந்த 3 பேருக்கும் ஒரே ஒரு பார்வை மட்டுமே. அப்படி பார்த்துட்டிங்கன்னா புதனுக்கும் நேர் சமசத்துவ பார்வையே 7வது பார்வை மட்டும்தான். அப்போ புதனுக்கு உள்வட்ட கிரகமாக இருக்கிறனால புதனை தொட்டு 7ஆம் இட பார்வை. அதற்கடுத்து சுக்கிரனை தொட்டு 7ஆம் இட பார்வை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசை சந்திரனுக்கு பார்வை பலம் கம்மி. சந்திரனுக்கும் 7ஆம் இட பார்வை. சூரியனுக்கும் 7ஆம் இட பார்வை. அப்போது உள்வட்ட கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் எல்லாருக்குமே தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 7ஆம் இட பார்வை அப்படின்னு ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது. ஆனால் பூமிக்கு வெளிவட்ட கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய், குரு, சனி இந்த 3 பேருக்கும் சிறப்பு பார்வை உண்டு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கு 4, 7, 8வது பார்வை உண்டு. செவ்வாய் பூமிக்காரகன் அப்படிங்கிற விஷயத்தில் மனசில் பதிய வச்சுங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4, 7, 8 3 பார்வை உண்டு. அதற்கடுத்தபடியாக சனியை பொறுத்த வரைக்கும் சனிக்கு 3, 7, 10வது பார்வை. குருவுக்கு 5, 7, 9வது பார்வை. அப்போ பார்த்துட்டிங்கன்னா சனிக்கு 3, 7, 10வது பார்வை, செவ்வாய்க்கு 4, 7, 8வது பார்வை, குருவுக்கு 5, 7, 9வது பார்வை. இது சிறப்பு பார்வைகள்னு பேர். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து 3, 7, 10வது பார்வையாக சனி பார்ப்பார். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சனி ராசி மண்டலத்தில் இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாருன்னா சன் அந்த இடத்த தொட்டு, சனி கோச்சாரத்தில் இந்த இடத்துல இருக்கிறாருன்னா அந்த இடத்தை தொட்டு 3ஆம் பார்வை, அந்த இடத்த தொட்டு 7ஆம் பார்வை, அந்த இடத்த தொட்டு 10ஆம் பார்வை. அப்போ சனி கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரோ அங்கேருந்து 3, 7, 10ஆம் பார்வை போட்டிருக்கும். இதே மாதிரி தான் பிறப்பு ஜாதகத்திலையும் சனி இருக்கக்கூடிய இடத்தையும் தொட்டு 3, 7, 10வது பார்வையினால் சனி பார்ப்பார். அதற்கடுத்தபடியாக குருவுக்கு பார்வை. குருவுக்கு 5, குருவுக்கு 7, குருவுக்கு 9. அப்போ குருவுக்கு பார்வை எத்தனைனா தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் பார்வையினா குரு பார்ப்பார்.
அதற்கு அடுத்தபடியாக கோச்சாரத்தில் செவ்வாய் இங்கே இருக்கிறார். அந்த செவ்வாய்க்கு பார்வை சிறப்பு பார்வை 4 7 8. அப்போ பார்த்துட்டிங்கன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சை தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எல்லா கிரகங்களும் உள்வட்ட கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்வை மூலமா பார்ப்பாங்க. அதற்கடுத்தபடியாக சிறப்பு பார்வைங்கிற பேரில் சனி, செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சனி தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 3 7 10ஆம் பார்வைன்னு ஒரு இடத்தை பார்ப்பார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 7 8ஆம் இடத்தை ஒரு பார்வையாக பார்ப்பார். குருவை பொறுத்த வரைக்கும் 5 7 9ஆம் பார்வையினால் பார்ப்பார். இது ஈஸியாக மனசில் பதிய வைக்கிறதுக்காக சில விஷயத்தை சொல்லித்தரோம். இது மனதில் பதிய வைக்கிறதுக்காக மட்டுமே. குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இது எப்படி மனசில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ஒரு புத்திரக்காரகன். அப்போ புத்திரஸ்தானங்கிறது 5ஆம் இடம். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். அப்போ காலபுருஷ ராசிக்கு 9வது வீடு யாருடைய வீடு? மேசத்தை தொட்டு 9வது வீடு குருவோட வீடு வரும். அப்போ அந்த குரு சம்மந்தப்பட்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குருவை பொறுத்த வரைக்கும் புத்திர காரகன். சூரியனுக்கு 1 2 3 4 5வது கிரகமாக குரு வரார். அப்போ இதை வச்சு பார்த்துட்டிங்கன்னா குருவுடைய பார்வையை மனசில் பதிய வச்சுக்கலாம். அதற்கடுத்தபடியாக சனியுடைய பார்வை. இந்த சனியுடைய பார்வையை பதிய வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சனியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகன். சனியை பொறுத்த வரைக்கும் ஆயுளை கொடுக்கக்கூடிய நபர். அவருக்கு சிறப்பு பார்வை எத்தனை? 3வது பார்வை 10வது பார்வை சிறப்பு பார்வை. இந்த ஆயுள் ஸ்தானம்னா எத்தனாம் இடத்தை பார்க்கணும்னா 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். ஆயுளை குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அந்த 8க்கு 8ஆம் இடம் தான் எப்படி ஆயுளை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு எப்படி முடியும்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ 8க்கு 8ஆம் இடத்தை எண்ணி பாருங்கள். 8ஆம் இடத்தையும் தொட்டு 8 9 10 11 12 1 2 3 வரும். அப்போ ஆயுளுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா, உதாரணத்துக்கு காலபுருஷ ராசியாக இருக்கக்கூடிய மேசராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடங்கிறது 3ஆம் இடமாக வரும். அப்போ 3ஆம் இடங்கிறது சனிக்கு ஆயுளை தரக்கூடிய நபராக இருக்கனால சிறப்பு பார்வை அப்படின்னு மனசில் பதிய வச்சுங்க. அதற்கடுத்து காலபுருஷ ராசிக்கு அது ஒரு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ ஒரு 10வது பார்வை சிறப்பு பார்வை மனசை நினச்சிங்க. அதற்கடுத்தபடியாக செவ்வாய்க்கு சிறப்பு பார்வை 2 பார்வை, 4வது பார்வை, அதற்கடுத்து 8வது பார்வை சிறப்பு பார்வை. 4ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூமி, நிலபலம் இது மாதிரி விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தொட்டு தான் பார்க்கணும். சூரியனுக்கு 1 2 3 4ஆகமாக. அப்போ இந்த 4ஆம் இடத்தை மனசில் பதிய வச்சுக்கங்க. 8வது ராசியாக ஏன் வராருன்னா, காலபுருஷ ராசிக்கு 8ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய். அப்போ பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2 சிறப்பு பார்வை. பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தை பார்க்கணும் அப்படின்னாவே பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கணும். அதனால் அவருக்கு சிறப்பு பார்வை 4வது பார்வை மனசில் வச்சுக்கங்க. இது எந்த மூல நூல்களையும் கிடையாது. அதற்காக நாங்களாக ஒரு தாந்தோணித்தனமாக சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம். உங்கள் மனசில் புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது செவ்வாயை சேர்த்து பார்க்கறதுனால அப்போ 4ஆம் இடம்னு மனசில் வச்சுங்க. இப்போ 4ஆம் பார்வையை பார்த்தாச்சு. 8ஆம் பார்வைங்கிறது காலபுருஷ ராசிக்கு 8வது வீட்டுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் தான் வருவார். அப்போ அந்த 4ஆம் பார்வையும் சிறப்பு பார்வை, 8ஆம் பார்வையும் சிறப்பு பார்வை. சனியை பொறுத்த வரைக்கும் ஆயுளை தரக்கூடிய நபர். ஆயுளை துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு 8க்கு 8ஆம் இடத்தை பார்ப்போம். அப்போ பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் வரும். அப்போ ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கினாவே 3ஆம் பாவகத்தை ஜோதிடம் தெரிந்த எல்லோருமே ஏற்றுக்குவாங்க. அப்போ 3வது பார்வை சிறப்பு பார்வை மனசில் பதிய வச்சுக்கங்க. இது மனசில் பதியறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கோமே தவிர இப்படித்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிதம் போட்டு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் புத்திர காரகனாக இருக்குன்னா 5வது பார்வையை மனசில் பதிய வச்சுக்கோங்க. 9வது பார்வையாக பார்த்துட்டிங்கன்னா அவர் காலபுருஷ ராசிக்கு தர்மஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்குன்னு அதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. உண்மையாலுமே ஜோதிட கணிதங்கிறது மிகவும் கணக்கு போட்டு சொல்லித்தரக்கூடிய விஷயம். அது மனசில் பதியாதுங்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே பராச்சரவருடைய பிருகத் ஹோரா சாஸ்திரத்தில் 26ஆம் அத்தியாயத்தில் கிரகத்துடைய பார்வை பலத்தை கணக்கிடக்கூடிய மெத்தடை கொடுத்துருக்குறாங்க.
அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அத்தனை பேர்த்துக்கும் புரியாது. அடிப்படை ஜோதிடம் கற்றுட்ருக்கவங்களுக்கும் புரியாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த பார்வையுடைய கணிதத்தையும் அடுத்த தடவை போட்டு காமிச்சு இந்த 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை ஏன் சிறப்பு, 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை ஏன் சிறப்பு, 4ஆம் பார்வை 8ஆம் பார்வை ஏன் சிறப்புன்னு சொல்லித்தரோம். இது அடிப்படை ஜோதிடம் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான பதிவு இந்த பதிவு. அதனால் உங்கள் மனதில் எளிமையாக பதிவு வைக்கிறதுக்காக மட்டுமே சில மேற்கோள்களை காட்டி சொல்லிக் கொடுத்துருக்குறோம். ஆனால் உண்மையாலுமே கணிதம் கணக்கிடுதல் என்பது வேறு. அதற்கான விஷயத்தை அடுத்தடுத்த பதிவுகள் மூலமா தெளிவாக சொல்லித்தரோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் எளிமையாக அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹோரா சாஸ்திரத்தை தெரிஞ்சிருக்கணும். நல்ல ஹோரைகளில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும்போது அந்த காரியம் சிறப்பாக தரும். அப்போ ஹோரை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பதிவை பாருங்கள். அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை ஆசைப்பட்டாலும் அடையிறதுக்கான சில நுட்பமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.